பிடி சார் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிடி சாரா ஒர்க் பண்ற ஒருத்தன் தான் படத்தோட ஹீரோ. அவனோட கல்யாணத்துக்கு முன்ன லைஃப்ல அவன் சில பிரச்சனைக்குரிய சம்பவங்களை சந்திக்க வேண்டி வரும்னு ஒரு ஜோசியம் சொல்றதை கேட்டு இவ்வளவு காலம் அவனை பொத்தி பொத்தி அவங்க ஆசைப்படிதான் அவங்க அம்மா வளர்த்துருப்பாங்க. ஆனா இப்போ கல்யாணத்துக்கான நேரம் நெருங்க போற சமயத்துல இவ்வளவு நாள் ஹீரோட லைஃப்ல எது நடந்துடக்கூடாதுன்னு அவங்க அம்மா நினைச்சு கஷ்டப்பட்டு அவனை வளர்த்துட்டு இருந்தாங்களோ அது அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்துக்கான கதை. பெண்கள் இன்னைக்கு நேரத்தில் இல்ல காலங்காலமா கோத்ரூ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு சீரியஸ் இஷ்யூவை அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அந்த சீரியஸ் இஷ்யூவை அட்ரஸ் பண்ற முதல் படமா இதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல, கண்டிப்பா இல்ல. இதுக்கு முன்ன சில படங்கள்ல அதை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க. பட் அதை இன்னும் லவுடா இங்க அதுக்கேற்ற மாதிரியான சில அழுத்தமான காட்சிகளை வச்சு பேசியிருக்காங்க. வெறுமான சில காட்சிகள் இல்ல, இன்ஃபேக்ட் சில டைலாக்ஸுமே இங்க இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா இந்த இயக்குனரோட பேரை பார்த்துட்டு இவங்க கூட்டமா சேர்ந்தாலே இந்த யூடியூப் வீடியோ கான்செப்ட் பண்றேங்கிற பேர்ல இதாக கிரிஞ்சு பண்ணுவாங்களோன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா பல கிரிஞ்சு டைலாக்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் தான் நான் எதிர்பார்த்து போனேன். அதுக்கு ஏற்றது போல ஆரம்பத்துல பிடி பீரியட்னா என்னன்னு தெரியுமா, ஆச்சாக்கும் குச்சாக்குன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. பட் எப்படியோ இந்த ஒட்டுமொத்த பிலிம்லயே ஓகே ஒரு சில டைலாக்ஸ் ஒரு சில காட்சிகள் சின்ன சின்ன காட்சிகளை தவிர்த்து பெருசா கிரிஞ்சுன்னு நம்ம ஃபீல் பண்ணாத அளவுக்கு பல காட்சியை டீசெண்டாக ரொம்ப மெச்சூர்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இந்த இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன். ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு தான், எனக்கு அந்த படம் பெருசாக பிடிச்சதில்லை. அதனால தான் இந்த ஒரு எதிர்பார்ப்போடய நான் படத்துக்கு போனேன். பட் சர்ப்ரைசிங்லி நான் எதிர்பார்த்து போன அளவுக்கு கிரிஞ்சாகணும் தெரியல. பட் அந்த கூட்டத்திலிருந்து வந்த ஒரு இயக்குனர் எப்படி இந்த ஜோசியம் போன்ற விஷயங்களை நம்புறாருங்கிறது தெரியல. ஏன்னா அப்படியான சில காட்சிகள் இங்கே அமைச்சிருந்தாரு. அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. எனிவே அதை தாண்டியும் இங்க சொன்னது போல பல காட்சிகள் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தாலும் இன்னும் பல காட்சிகள் ஆடியன்ஸுக்கு பெருசா கேள்வி எழுப்புற விதத்துலதான் அமைக்கப்பட்டிருக்கு. பட் அதை பெருசா அவங்க கண்டுக்காத மாதிரியே கதையை நகர்த்தி நகர்த்தி போயிட்டு இருந்தாங்க. இது அவங்க தெரிஞ்சே பண்ண மிஸ்டேக்கா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அப்போதான் உங்களுக்கு விளங்குவோம் இங்க என்ன நடந்திருக்குன்னா. ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு ரீசெண்டா ஒர்க்கும் ஆயிருச்சு. அதான் அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அது படத்தை காப்பாத்திருன்ட்டு எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அதை பூசி மொழிட்டு போயிருக்காங்க அறகுறையா. அப்பட்டமா அது அப்படியே தெரியுது. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் படத்தை காப்பாத்திருங்கிறதுக்காக இங்கெல்லாம் பெருசா ஸ்கிரிப்ட்ல வேலை பார்க்காம அறகுறையா விட்டுட்டு போன மாதிரி. ஐ ஹோப் யூரோப்லயும் கொங்கு தமிழ் தான் பேசுவாங்க அப்படின்னு. ஏன்னா ஆதினா இவ்வளவு படங்கள்ல இல்லாம இந்த படத்துல இன்னும் அழுத்தி அழுத்தி கொங்கு பாசையிலே பேசிட்டு இருந்தாரு. அப்கோர்ஸ் அவரோட நேட்டிவ் அதுதான். பட் இந்த படத்துல அதை அண்டர்லைன் பண்ற விதத்திலேயே அந்த ஸ்லாங்ல அவர் திரும்ப திரும்ப அழுத்தி பேசிட்டு இருந்த ஒரு ஃபீலிங்கிறது வந்துச்சு. பட் அதான் டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து பெருசா குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் சில ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பெட்டராகவே பண்ணியிருந்தாரு அவரோட முந்தைய படங்களை கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. இதை தாண்டி வில்லன் கேரக்டர் உட்பட இது எல்லா கேரக்டர் பண்ணியிருந்த உங்ககிட்ட இருந்துமே டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இருந்தது. அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு போறப்போ நம்ம ஆதி அண்ணாவோட 25வது படமா, அதாவது அவர் மியூசிக் பண்ற 25வது படமா, 25 ஸ்பெஷல்னு அவங்க தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ மியூசிக் இன்னுமே ஸ்பெஷலா இருந்திருக்கணும். 25வது படம் அவருக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இங்க பெரிய ஆல்பம் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப மொக்கைன்னு சொல்லல, இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் அதை தாண்டி கேமரா ஒர்க் அது எல்லாமே டீசெண்டாக இருந்தது. அண்ட் எடிட்டிங் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் இமேச்சூராக தெரிஞ்ச ஃபீல். ஐ மீன் அவங்க ஸ்டோரி சொல்கிற விதத்தில் ஒரு சில இடங்கள்ல ஈஸியாக நம்ம இதுதான் வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரியான ஒரு கட்டம் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதையும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். சீரியஸான ஒரு இஷ்யூவை கொஞ்சம் எமோஷனலாக அட்ரஸ் பண்ணுறப்போ ஆடியன்ஸ் அதில் உள்ள குறைகளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்ற ஒரு கணக்கு போட்டிருக்காரு இயக்குனர். ஒரு வகையில் அது தப்பும் ஆகலை. சொன்னது போல இந்த படத்துல அத்தனை குறைகள் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு அரை குறைய அதை பூசி முழுகுறாங்கன்னு வைங்களேன். பட் அதை தாண்டி இன்னைக்கு ஆடியன்ஸோட பலரோட ஈஸியா இது கனெக்ட் ஆகுற மாதிரியான அழுத்தமான சில காட்சிகள் முன்ன சொன்னது போல இந்த படத்துல இருக்கு. அந்த வகையில கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டத்துக்கு இந்த படம் பிடிக்கத்தான் போகுது. ஒரு நல்ல ரன் தியேட்டர்ல இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஸ்டில் இந்த படத்துல சரி பண்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது ஸ்கிரீன் பிளேயரா இருக்கட்டும் இல்ல கதையில இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பெருசாவே சரி பண்ணியிருந்திருக்கணும். அந்த குறைங்கிறது கண்டிப்பா பேசிக்ல இருந்தே ரைட்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சு அவங்க சரி பண்றதுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு டீசெண்டான வாட்சா இந்த படம் இருக்கும். படத்தோட ரன் டைம் 2.5 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ரைட்டிங் லெவல்ல அவங்க சில விஷயங்களை சரி பண்ணியிருந்தாலே வேற எதுவும் பெருசா நம்ம கண்ணுக்கு குறையாப்பட்டிருக்காது. அது ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸா தான் எனக்கு படுது. எனிவே ஸ்டில் நான் சொன்னது போல செக் பண்றதுக்கு ஒரு ஃபிலிமா இது இருக்கும் நம்புறேன். நீங்க தான் பார்த்துட்டு வந்து சொல்லணும். மறக்காம படத்தை பார்த்துட்டு வந்து படத்தை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.